திரும்பவும் வந்துட்டானா? அவனை ஊருக்கு புதுசு அடிச்சாங்க, சாப்பிட்டா அடிச்சாங்க, தூங்குன அடிச்சாங்க, தலைய தூக்கி பார்த்து அடிச்சாங்க, எதிர்த்து பேசின அடிச்சாங்க, எதிர்த்து நின்னாலும் அடிச்சாங்க. ஆனா ஒரு நாள் அவன் அடிச்சான். அப்பையிலிருந்து எவனும் அவனை எதிர்த்து நிற்கவே இல்லை. எங்கடா போய் தொலைஞ்ச? பேர் சம்பாதிக்க போயிருந்த அந்த போலீஸ்காரனை ஏன்டா அடிச்ச? யாரையாவது அடிச்சா போலீஸ் தேடி வருவாங்க. ஆனா போலீஸையே அடிச்சா உள்ள மாதிரி டானுங்க தேடி என்னதான்டா வேணும் உனக்கு? இந்த ஓலா. மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட ஒரு பேசிக் மாடல் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நூலை விடுறோம், அது உடனே பாருங்கள் ரோலரில் சுற்றிக்கும். ஸோ இந்த பேசிக் மாடலில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நூல் சுற்றிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணி இப்போது ஒரு நூல் சுற்றாத மாதிரி ஏரோடைனமிக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம புது மிஷின் லான்ச் பண்ணியிருக்கிறோம். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போது இது வந்து பேசிக் மாடல் ஆட்டோமேட்டிக் மிஷினு, செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். இதில் என்னென்ன தப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ரோலருடைய ஆங்கிள் ஆஃப் தீட்டா தப்பாக இருந்துச்சு. அதை வந்து நம்மளுடைய மிஷினில் மாற்றிருக்கிறோம், கரெக்டான ஆங்கிள் ஆஃப் தீட்டாவில் வச்சுருக்கிறோம். ஸோ ரெண்டாவது கிராவிட்டி ஆஃப் அட்ராக்ஷன் வந்து தப்பாக இருக்குது இந்த மிஷினில், அதுவும் வந்து நம்ம மிஷினில் கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். மூணாவது ஏரோடைனமிக்ஸ் வந்து இந்த மிஷினில் தவறாக இருக்குது, அதையும் வந்து நம்ம மிஷினில் கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இயற்பியல் விதிகள் வந்து இந்த மிஷினில் தப்பாக இருந்ததுனால தான் அடிக்கடி வந்து ரோலரில் இந்த நூல் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் இந்த மிஷின் வந்து என்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம வந்து எடுத்து சார்ட் அவுட் பண்ணி இப்போ வந்து அந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த ரோலரில் சுற்றுற ப்ராப்ளம் வந்து நம்ம மிஷினில் கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் தீட்டாவை கரெக்ட் பண்ணியிருக்கிறோம், கிராவிட்டி ஆஃப் அட்ராக்ஷனை கரெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஏரோடைனமிக்ஸை கரெக்ட் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உடுமலைப்பேட்டையிலேருந்து நம்ம சுசிலாக்கா வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து டெமோ வந்து பார்க்குறேன்ட்டு வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க துணி ஓட்டுறாங்க. ஓட்டுங்கக்கா, பார்க்கலாம் எப்படி ஓட்டுறீங்கன்னு. அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குது. இப்போ தான் முதல் தெரியும். பரவாயில்ல விடுங்க, அது ஃபஸ்ட் டைம்லாம் அப்படி தான் ஆகுங்க. கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் விட்டுட்டு லேசாக பெடல் மிதிங்க. இப்போது லேசாக பெடல் மிதிங்க. நிறுத்துங்க, கையை பின்னாடி நகர்த்துங்க, பெடல் மிதிங்க, கை பின்னாடி நகர்த்துங்க, பெடல் மிதிங்க, கை பின்னாடி நகர்த்துங்க. கட் ஆயிடுச்சிங்களா? அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் விடக்கூடாதுங்க, கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து கிட்ட இருக்கணும். பரவாயில்ல விடுங்க, அடுத்த துணியை பிரிச்சுக்கலாம். பரவாயில்ல விடுங்க, அடுத்து பிரிச்சுக்கலாம். இப்படி நேரில் வந்து நம்ம குடோனுக்கு நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டி பழக்கி மிஷினை வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க, வந்து இந்த மாதிரி டெமோ ஓட்டி பழகுங்க. பாருங்க, இப்போ அக்கா 2வது துணி ஓட்ட போகிறாங்க, எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம். நல்லா நூல் உள்ளே போடுங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போடு பாருங்க. நூல் கிட்ட வர கையை அப்படியே பின்னாடி நகர்த்திட்டே போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக துணி நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிங்க. அப்படியே பின்னாடி கொண்டு போயிட்டே இருக்கணும். ரைட், அப்படி. ஆமாங்க, அதே மாதிரி தான். ஓகே. சூப்பர் அக்கா, ஓட்டி பழகிட்டாங்க. இதே மாதிரி எல்லோரும் நேரில் வாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மிஷினையும் கொடுத்து அனுப்பிவிட்றோம். நன்றி, வணக்கம்.